அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு ஒரு கட்சியினுடைய தலைவர், மூத்த தலைவர், நீங்கள் போய் சந்தித்து விட்டு வந்த தலைவர் சொல்கிற போது நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அது ஏற்க மறுத்தது காரணம் அல்ல, அது நீங்கள் ஏற்கிறீங்கிறது தான் காரணம். தமிழ்நாட்டினுடைய எறும்பு மனிதர் இந்தியாவுடைய எறும்பு மனிதரை போய் பார்த்தார். வல்லபாய் பட்டேலுக்கு விட அவருக்கு இணையான தலைவர், அவருடைய மறு உருவம்னு சொல்லி ஓடோடி வந்து வீடியோ போட்டார்ல. அந்த உதயகுமார் ஒரு ட்வீட்டு போட்டிருக்கணும்ல, யாருக்கிட்ட பேச்சு நடத்துனீங்க? எங்கள் தலைவர் சொல்லிட்டாரே, அப்படி ஒரு பேச்சே நடக்கலை என்ன சொன்னார்ல எடப்பாடி, அதை நான் மதிக்கிறேன். அப்போ ஆர்வி உதயகுமார் என்ன பண்ணிருக்கணும்? அமித்ஷாஜி அவர்களே பேச்சு நடப்பதாக சொல்கிறீர்களே, யாருடன் பேச்சு நடத்துறீங்க கேட்டிருக்கணும்ல. அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிற கேபி முனுசாமி கேட்டிருக்கணும்ல. ஜெயக்குமாரை இப்போ நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் 10 நாள் அப்செட்டில் இருக்கிறான்னு கேள்வி. சரி, அவரே முன் வந்து எதை வச்சு கேட்குறீங்கன்னு, எதை வச்சு பேசுனீங்க, எதை வச்சு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கணுமா கூடாதா? இவங்க யாருமே பேசலை. எடப்பாடி நேரம் ட்விட்டு போட்டுருக்கணும்ல, அமித்ஷாஜி அவர்களே தமிழ்நாட்டு நலனுக்காக தான் உங்களை வந்து பார்க்க வந்தேன், நிதி ஒதுக்கீட்டை நிறுத்தாதீங்க, உரிய நிதியை கொடுங்க, டாஸ்மாகில் ஊழல் நடக்குது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு, நடவடிக்கை எடுங்கன்னு கேட்க தானே உங்ககிட்ட வந்தேன். கூட்டணியை பற்றி நம்ம பேசலையே, எதை வச்சு பேச்சு நடக்கிறதா சொல்கிறீங்க? இன்னும் கேட்டிருக்கணும்ல எடப்பாடி, ஏன் கேட்கல? இந்த மௌனமும் நம்மளை சில யூகங்களுக்கு வழிவகுத்து எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்கிறேன்.